ஓம் ஆதித்யாய நமக. வணக்கம். நான் ஜோதிடர் மகேஜி பேசுகிறேன். கன்னி லக்னம். இந்த திசையில்தான் அபார தொழில் வளர்ச்சி, குபேர யோகம் உண்டாகும். இப்ப ஜாதகம் பார்க்குறவங்க பெரும்பாலும் பொருளாதார பிரச்சனைக்கு தான் பார்க்குறாங்க. ஏன்னா, எந்த திசையில எங்களுக்கு நல்ல காலம் வரும், எங்களுக்கு எப்பதான் நல்ல காலம் வரும், எப்ப சொந்த வீடு வாங்குவோம், கார் வாங்குவோம், வசதி வாய்ப்புகள் எப்ப வரும், அதேபோல அந்த மாரி யோகம்லாம் ஜாதகத்துல இருக்கா? அப்படிங்கிற மாரி தான் எல்லாரும் ஜாதகம் பார்க்குறவங்க பெரும்பாலும் கேட்குறாங்க. பெரும்பாலும் பிரச்சனை என்னன்னா, பணம் இல்லாது, அதனால தொழில், வியாபாரம் எல்லாம் சரியில்லாம போறது, கடன் இருக்கிறது, இப்படிதான் எல்லாம் நெறைய பேசுறாங்க. அதனால ஒவ்வொருத்தருடைய ஜாதகத்திலயும் சில காலகட்டம் நல்லாவும் இருக்கும். எல்லாருக்குமே நல்லா இல்லாம போகாது. அது நல்லா இருக்க காலமும் சில பேருக்கு இருக்கும். அது எப்படின்னா, ஒவ்வொருத்தருக்கும் திசா புத்தி தான் காரணம். ஒவ்வொருத்தருடைய லைஃப்ல நல்ல திசா புத்தி நடந்துகிட்டு இருந்துச்சுன்னா, அந்த நேரத்துல அவங்களுக்கு எல்லா வசதிகளும் கிடைக்கும். தொழில், வியாபாரம்லாம் நல்லா இருக்கும். வேலை செஞ்சா வேலையில நல்ல நல்ல வேலை இருக்கும். நல்ல சம்பளம் இருக்கும். எல்லா உயர்வும் இருக்கும். நல்ல ஒரு மனசுல நிம்மதி, சந்தோஷத்தோட வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஆனா, நேரம் சரியில்ல. அததான் திசா புத்தியா நம்ம எடுத்து பார்க்கணும். ஜாதகத்துல எந்த திசா எப்ப வருது? அந்த திசால அ எப்படி இருக்கும்? பலன்கள் எப்படி இருக்கும்? நல்லா இருக்குமா? இல்ல பாதிப்பா இருக்குமா? அப்படிங்கிறத அத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா, இது தெரியாம இருந்ததுன்னா, பல முயற்சிகள் அது நேரம் சரியில்லாதப்ப பல முயற்சிகள் செஞ்சு, சில பேரு பெரிய இன்வெஸ்ட்மென்ட்லாம் பண்ணி லாஸ் ஆகுறது, லைஃப்ப ரொம்ப கஷ்டத்துக்கு கொண்டு போறது, கடன் பிரச்சனை ஆகுறது, ஆ மத்தவங்க மாரி நம்மளால வாழ முடியாதான்னு ஒரு பயத்த உண்டாக்குறது, உடல்நிலை பாதிக்கிறது, இதெல்லாம் ஏற்படுது. இதெல்லாம் இல்லாம நல்லா இருக்கணும் அப்படின்னா, ஜாதகத்த நல்லா தெளிவா பார்த்துக்கணும். எந்த திசா புத்தி கரெக்ட்டா இருக்கும். தைரியமா நம்ம எல்லா விஷயத்தையும் செய்யலாம் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும். ஏன்னா, ஒவ்வொரு ஜாதகத்திலயும் ஒரு லக்னம் இருக்கும். ஒவ்வொரு லக்னத்துக்கும் இந்த இந்த திசா நல்லா இருக்கும். அது மாரி திசா வந்ததுன்னா, கண்டிப்பா அவங்க லைஃப்ல சில மாற்றங்கள், நல்ல உயர்வு, நல்ல ஒரு பணப்புழக்கம், தொழில், வியாபாரம் வளர்ச்சி அடைகிறது, அதேபோல வேலை நல்ல வேலை கிடைக்கும். அதுல பதவி உயர்வு, சம்பளம் இப்படி எல்லாமே கிடைக்குது. இப்ப சில பேர பாருங்களேன், லைஃப்ல படிச்சுக்கிட்டே இருப்பாங்க, சின்ன வயசுல. படிச்சு முடிச்சோனே வேலைக்கு போவாங்க. அந்த வேலைக்கு போனோனே நல்ல வேலையா இருக்கும். நல்ல சம்பளமா இருக்கும். அதுல உடனே அந்த பணத்த வச்சு வீடு கட்டுவாங்க. வீடு, காரு எல்லாம் வாங்குவாங்க. அதுக்கப்புறம் கல்யாணம் நடக்கும். குடும்ப வாழ்க்கையும் சிறப்பா இருக்கும். பொருளாதாரத்த பொறுத்தவரையும் இவங்களுக்கு ஒரு நல்ல ஒரு வாழ்க்கையாவே வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அது எல்லாருக்கும் கிடைச்சிருதான்னு பார்த்தா கிடைக்காது. ஒரு சிலருக்கு அந்த மாரி இருக்கும். ஒரு சிலர் 40 வயசு வரையும் கஷ்டப்படுவாங்க. 40 வருஷம் 40 வயசு வரையும் பொருளாதாரத்துல ரொம்ப பிரச்சனையா இருப்பாங்க. கடன்லாம் இருக்கும். எந்தவித வசதி வாய்ப்புகளும் இருக்காது. வாடகை வீட்ல கூட இருப்பாங்க. இந்த மாரி இருக்கும். ஆனா 40 வயசுக்கு அப்புறம் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தவங்க, ஏதோ ஒரு பிசினஸ் பண்ணவங்க, தொழில்ல ஒரு பிரம்மாண்டமான வளர்ச்சி வரும். பார்த்தீங்கன்னா, சொந்த வீடு கட்டிருவாங்க, கார் வாங்கிருவாங்க. வசதி வாய்ப்புகளோட நெனச்சே பார்க்க முடியாத லைஃபு 40 வயசுக்கு அப்புறம் வரும். இதே போல பார்த்தீங்கன்னா, ஒரு சிலருக்கு 60 வயசுல வருது. ஏன்னா, நம்ம அத வாழ்க்கை நிலையில பார்க்குறோம். அரசியல்ல இருக்கவங்க, சினிமா துறையில உள்ளவங்க, ஏன் அரசியல், சினிமாலாம் அதெல்லாம் பிரபலமான துறையா இருக்கிறதுனால, அதுல யாரு டாப்ல நல்லா வராங்க? ஏன் அவங்க இந்த 60 வயசுல நல்லா வந்தாங்க? அப்படிங்கிறத நம்மளுக்கு அடையாளம் காட்டுது. அதனால சொல்றேன். எத்தனையோ பேரு பாருங்க, அரசியல்ல சாதாரண தொண்டரா, கிளை செயலாளரா, வட்டச் செயலாளரா இப்படி பல வருஷம் இருந்துகிட்டு இருப்பாங்க. திடீர்னு அவருக்கு 60 வயசு வரும்போது எம்எல்ஏ சீட்டு கிடைக்கும். எம்எல்ஏ சீட்டு மட்டும் இல்ல, மந்திரியாவே ஆயிருவாரு. மிகப்பெரிய ஒரு ராஜயோகம் அவருக்கு அந்த நேரத்துல 60 வயசுல கிடைக்கும். அதே மாரி சினிமாவுல பாருங்க, சாதாரண நடிகரா இருப்பாங்க. ஏதோ வந்து போற நடிகராவே இருப்பாங்க. 60 வயசு வரையும் அந்த மாரியே இருப்பாங்க. திடீர்னு அவருக்கு ஒரு உயர்வு வரும். அது சினிமாவுல தவிர்க்க முடியாத நடிகரா, உச்ச நடிகரா வந்துருவாரு. அதுக்கப்புறம் அவருடைய சம்பளம்லாம் கோடிகள்ல போகும். கோடிக்கணக்குல சம்பளம் வாங்கிட்டு இருப்பாரு. இதெல்லாம் எப்படி வருது அப்டின்னா, அந்த திசாபுத்தி கணக்கு தான்.
ஒருத்தர் எந்த லக்னத்துல பார்க்குறாரோ, அந்த லக்னத்துக்கு சில கிரகங்கள் வந்து நல்ல தன்மைய செய்யும். நல்ல பலன்கள குடுக்கும். அப்பதான் அவங்களுக்கு வந்து அந்த மாரி வசதி வாய்ப்புகள், நல்ல ஒரு உச்ச நிலை, வருமானம் வந்து கூடுறது, அ அதே மாரி பதவி உயர்வு, பதவியில பெரிய ஆளா வர்றது, புகழ் பெற்று விளங்குறது, இதெல்லாம் வந்து அந்த திசா புத்திய பொறுத்தது தான். அப்படி பார்க்கும்போது, இன்னைக்கு இந்த கன்னி லக்னத்துக்கு எந்த திசை வந்தா நல்லா இருக்கும் அப்படிங்கிறதும், எந்த திசாலலாம் நல்லா இருக்காது அப்படிங்கிறதும், அதேபோல சில விளக்கங்களும் அதுக்கு சொல்லியிருக்கேன். இந்த பதிவுல நான் சொன்ன அந்த திசா புத்தி கண்டிப்பா 100% சரியாவே இருக்கும். அந்த திசையில தான் அவங்களுக்கு லைஃப் வந்து மாறும். அப்படி பார்க்கும்போது, கன்னி லக்னத்துக்கு வந்து நல்ல அவங்களுக்கு யோகம், தொழில் வளர்ச்சி, அதே மாரி குபேர யோகம், எல்லா வசதி வாய்ப்புகளும் கிடைக்கிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, கன்னி லக்னத்தில பிறந்தவங்களுக்கு புதன் திசை, அதேபோல சூரிய திசை, சந்திர திசை, ராகு திசை, சனி திசை. இந்த 5 திசை வந்து அவங்க லைஃப்ல வரணும். ஏதோ ஒரு திசை வந்தாலே அவங்களுக்கு லைஃப்ல வந்து மிகப்பெரிய யோகத்த குடுத்துரும். நல்ல ஒரு வளர்ச்சி இருக்கும். இது வந்து கன்னி லக்னத்தில பிறந்தவங்களுக்கு புதன், அதேபோல சூரிய திசை, சந்திர திசை, ராகு திசை, சனி திசை ரொம்ப நல்லா இருக்கும். அதேபோல அவங்களுக்கு குரு திசை, செவ்வாய் திசை, சுக்கிர திசை, கேது திசை வந்து அவங்களுக்கு ரொம்ப கஷ்டம் இருக்கும். இந்த காலகட்டங்கள்ல வந்து அவங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க. ரொம்ப பிரச்சனைகளா இருப்பாங்க. ரொம்ப லாஸ் ஆவாங்க. சில பேர் கடன் பிரச்சனை அது இதுன்னு ரொம்ப சிக்கலாயிருவாங்க. அப்ப நம்ம வந்து இந்த மாரி திசைகள வந்து தெரிஞ்சுக்கணும். இதுல ஒரு விஷயம் இருக்கு. இப்ப புதன் திசை, சூரிய திசை, சந்திர திசை, ராகு திசை, சனி திசை வந்தா இந்த கன்னி லக்னக்காரங்க வந்து நல்லா இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்கேன். இதுல இதே புதன் திசை நடக்கும்போது, நான் ஏற்கனவே ஆகாத திசை சொல்லியிருக்கேன்ல. குரு திசை, செவ்வாய் திசை, சுக்கிர திசை, கேது திசைன்ட்டு. இந்த குருக்கு நட்சத்திரம் ஒவ்வொரு கிரகத்துக்கும் நட்சத்திரம் இருக்கும்ல. அத வச்சு பார்க்கும்போது, இப்ப புதன் யோகம் செய்றாருன்னா, புதன் வந்து குருவோட நட்சத்திரத்துல இருந்துறக்கூடாது. புனர்பூசம், விசாகம், புரட்டாதி இந்த நட்சத்திரத்துல புதன் இருந்துறக்கூடாது. அதேபோல செவ்வாயோட நட்சத்திரத்திலயும் இருந்துறக்கூடாது. செவ்வாயோட நட்சத்திரம்னா மிருகசீரிஷம், சித்திரை, அவிட்டம் இந்த நட்சத்திரத்திலயும் புதன் இருக்கக்கூடாது. இதே போல சுக்கிரனோட நட்சத்திரத்திலயும் புதன் இருக்கக்கூடாது. பரணி, பூரம், பூராடம் இதுல புதன் இருந்தாலும் உங்களுக்கு வந்து நல்ல பலன குடுக்காது. அதேபோல புதன் வந்து கேதுவோட நட்சத்திரம் அஸ்வினி, மகம், மூலம் இதுல இருந்தாலும் பலன்கள் குடுக்காது. அப்ப அவங்களுக்கு வந்து அந்த கிரகம் நல்ல திசைய குடுத்தா கூட நட்சத்திர சாரம் சரியில்லாததுனால அவங்களுக்கு 50, 50 ஒரு பாதிக்கு பாதி தான் அவங்களுக்கு நல்லதா நடக்கும். அதேபோல யோகம் செய்யக்கூடிய புதன் திசை, சூரிய திசை, சந்திர திசை, ராகு திசை, சனி திசை. இந்த 5 திசை நடக்கும்போது, புதனோ, சூரியனோ, சந்திரனோ, ராகுவோ, சனியோ இந்த நட்சத்திரங்கள்ல வந்து ஆப்போசிட் நட்சத்திரங்கள்ல இருந்தா, அது பாதி அளவுக்கு தான் வேலை செய்யும்ன்னு சொல்லியிருக்கேன். அதே மாரி அந்த வீடுகள் இப்ப குருவோட வீடு இருக்கும், செவ்வாயோட வீடு, சுக்கிரனோட வீடு இருக்கும். இந்த 3 வீடுகள்ல வந்து உங்களுக்கு புதனோ, அல்லது உங்களுக்கு யோகம் செய்யக்கூடிய சூரியனோ, சந்திரனோ, ராகுவோ, சனியோ அந்த குருவோட வீட்லயோ, செவ்வாயோட வீட்லயோ, சுக்கிரனோட வீட்லயோ இருந்துறக்கூடாது. குருவோட வீடுன்னா தனுசு, மீனம். செவ்வாயோட வீடுன்னா மேசம், விருச்சிகம். சுக்கிரரோட வீடுன்னா ரிஷபம், துலாம். இந்த வீடுகள்ல இருந்து உங்களுக்கு யோகம் செய்யக்கூடிய புதனோட திசையோ, அல்லது சூரியனோட திசையோ, சந்திரனோட திசையோ, ராகுவோட திசையோ, சனியோட திசையோ வந்து நடத்தக்கூடாது. ஏன்னா, புதன் போயி தனுசுலயோ அல்லது மீனத்திலயோ இருக்கிறாருன்னா, உங்களுக்கு திசை வந்து ரொம்ப கஷ்டத்த குடுக்கும். அதேபோல சூரியனும் அ அந்த தனுசுலயோ, மீனத்திலயோ இருந்துறக்கூடாது. சந்திரனும் அதே மாரி தனுசுலயோ, மீனத்திலயோ இருந்துறக்கூடாது. அதேபோல ராகுவும்
தனுசுலயோ, மீனத்திலயோ இருக்கக்கூடாது. அதேபோல சனீஸ்வரம். சனீஸ்வரர் வந்து தனுசுலயோ, மீனத்திலயோ இருந்துறக்கூடாது. இது மாரி சூரியன், சந்திரன், ராகு, சனி இவங்க எல்லாமே இந்த ஆப்போசிட்ன்னு சொல்லக்கூடிய குருவோட வீட்லயோ, செவ்வாயோட வீட்லயோ, சுக்கிரனோட வீட்லயோ அல்லது கேதுவோட வீட்லயோ இருந்து திசா நடத்தும்போது பலன்கள் வந்து மாறுபட்டு இருக்கும். ஆனா, இதிலயே புதன் வந்து புதனோட வீட்லயே இருந்து அதேபோல புதன் சூரியனோட வீட்லயோ, அல்லது சந்திரனோட வீட்லயோ, ராகுவோட வீட்லயோ, சனியோட வீட்லயோ இருந்தாருன்னா, ரொம்ப சூப்பரா இருக்கும். இன்னும் புதன் சுயசாரம் வாங்கி இருந்தாருன்னா, இன்னும் நல்லா இருக்கும். சுயசாரம்னா சொந்த நட்சத்திரத்துல. இப்ப சொந்த நட்சத்திரங்கிறது புதனுக்கு அ புதனோட நட்சத்திரங்கள் வந்து அ ரேவதி, ஆயில்யம், கேட்டை இந்த மாரி நட்சத்திரங்கள்ல அ இருக்கும்போது நல்லாருக்கும். ஆனா, அதுலயும் வந்து இதுல வந்து புதன் ரேவதி நட்சத்திரத்துல இருக்கும்போது கொஞ்சம் பாதிக்க தான் செய்யும். இதையும் பார்த்துக்கணும். இதுவும் கொஞ்சம் நுணுக்கமா ஜாதகம் பார்க்கும்போது, பல விஷயங்கள வந்து நல்ல திசா புத்தி எப்படி நடக்கும் அப்படிங்கிறத கண்டுபிடிச்சிடலாம். ஆனா, பொதுவா வந்து கன்னி இலக்கணத்துக்கு நான் சொல்லியிருக்க மாரி, புதன், சூரியன், சந்திரன், ராகு, சனி இந்த திசை வந்தா நல்லாருக்கும். குரு திசை, செவ்வாய் திசை, சுக்கிர திசை, கேது திசை வந்தா கஷ்டம் தான் இருக்கும். இத மட்டும் பேஸா வந்து புரிஞ்சுக்கணும். அத வச்சு நம்ம மற்ற விஷயங்கள வந்து பார்க்கலாம். இப்ப கன்னி லக்னத்துக்கு இந்த பதிவுல நான் சொன்ன விஷயங்கள் உங்களுக்கு புடிச்சிருந்தா, ஷேர் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. அதேபோல இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. என்கிட்ட ஜாதகம் பார்க்கணும்னா மட்டும் கீழ இருக்க என் நம்பருக்கு கால் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.